இன்றைக்கி எபிசோடில் ஒரு இமேஜ் கன்சல்டிங் ப்ராசஸ் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கிளையண்ட்டு என்னை அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கு நான் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் கொடுப்பேன். அந்த கொஷின்ஸை வச்சு அவங்க ஓரளவுக்கு அவங்களோட கரண்ட் பொசிஷன் என்னன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ப்ரொஃபஷன் என்ன மாதிரி, அவங்க எந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஒரு இமேஜ் கன்சல்டன்ட் கிட்டே இருந்து, அவங்களோட கரண்ட் ஃபேஷன் ஸ்கோர் எவ்வளோ. இந்த ஃபேஷன் ஸ்கோர்னு சொல்கிறது இமேஜ் ஸ்கோர். ஸோ அவங்களே எப்படி ரேட் ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு தெரியும். அதுக்கப்புறம் அவங்களோட கோல்ஸ் என்ன, அவங்களோட கோல் வந்து எதை நோக்கி அவங்க போயிட்டுருக்காங்க, அந்த மாதிரி சில விஷயம்லாம் அதில் இன்வால்வ் ஆகிருக்கும். அதெல்லாம் வச்சு ஓரளவுக்கு என்னால் வந்து ஃபிகர் அவுட் பண்ண முடியும். அதை வச்சு ஒரு ஸ்கோர் ஒன்று சொல்லுவேன். ஸோ அந்த ஸ்கோர் வச்சதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி இவ்வளோ செட் ஆஃப் கிளினிக்ஸ் இருக்குது, இதுதான் அந்த ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த ப்ராசஸ் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த கிளைண்ட்டோட பாடி மெஷர்மெண்ட்ஸை நான் எடுப்பேன். அதாவது ஷோல்டர், உங்களோட டார்சோன்னு சொல்லுவேன், அதாவது நேவல் பாயிண்ட்டுக்கு மேலே, நேவல் பாயிண்ட்டு கீழே, உங்களோட ஆர்ம்ஸ், லென்த் ஆஃப் த லெக்ஸ், இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது, நெக்கு. ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுப்பேன். எடுத்ததுக்கப்புறம் ஃபேஸ் மெஷர்மெண்ட்ஸ் எடுப்பேன். அண்ட் தென் ஃபேஸ் எவாலுவேஷன் பண்ணுவேன். ஃபேஸ் ஷேப் எவாலுவேஷன், அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் சில பேசிக் ஃபேஸ் ஷேப்ஸ், பாடி ஷேப்ஸ்னு ஆல்ரெடி இருக்குது. எல்லோரும் அந்த கேட்டகரியில் ஃபாலோ ஆக மாட்டோம். அட்லீஸ்ட் அதோட காம்பினேஷன்ஸாக இருக்கலாம். இல்லை சிலது வந்து பியூராக ஓவல் ஷேப் தான், பியூராக வந்து ஹார் கிளாஸ் ஷேப் தான், பியூராக வந்து ரெக்டாங்கிள் ஷேப், அந்த மாதிரி சில ஸ்டாண்டர்ட் ஷேப்ஸ்க்குள்ளே வந்துட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும். சில பாடி டைப்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் 2-3 பாடி ஷேப்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி தான் வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணுறதுன்னு கிளைண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அதுக்காக பாடி ஷேப் அண்ட் ஃபேஸ் ஷேப் எடுத்தாச்சு. தேர்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப், ஏன்னா பர்சனல் கலர் அனாலிசிஸ் அந்த ஸ்டெப் பேர். இதில் என்னெல்லாம் எடுப்பேன், இதில் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு பர்சனோட ஹேர் கலர், அவங்களோட ஸ்கின் கலர், ஐ கலர், லிப் கலர், ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு உங்களுக்குன்னு சில பர்சனல் கலர்ஸ் இதுதான் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஏன்னா ஒவ்வொரு பர்சனும் ஒவ்வொரு கலரில் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஐ கலர் பார்த்திங்கன்னா 14 to 15 கலர்ஸ் ஆஃப் ஐஸ் இருக்குது. ஹேர் கலரும் அதே மாதிரி தான். ஸோ நம்மளோட ட்ரெஸ்ஸு இந்த நேச்சுரல் ஃபீச்சர்ஸ்க்கு தகுந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நம்ம ரொம்பவே அட்ராக்டிவாக தெரியும். நம்மளோட ஃபிசிக்கு அது ரொம்பவே வந்து ஆப்டான ஒன்றா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒன்று லைஃப் ஸ்டைல் கிளினிக். ஓகே, அவுட் சைட் தேவையான மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுத்தாச்சு. இப்போது இதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ இதை புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது. அது ரொம்ப தப்பு. ஏன்னா பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப சாலிடான ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் வந்து பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக கட்டிகிட்டே போகணும். ஒன்றுமே புரியலல்ல, நான் வந்து பேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறது நம்மளோட பாடி தான் சொல்கிறேன். நம்ம பாடி தான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு அடித்தளம், ஒரு பேஸ். அதை வந்து நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக, அதை வந்து எவ்வளோ நல்லா நம்ம பார்த்துக்கிறோமோ நம்மளோட லைஃப் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி இமேஜ் கன்சல்டன்ட் வந்து இட்ஸ் பிரிங்கிங் யுவர் இமேஜ் ஃப்ரம் இன்சைட் அவுட் இல்லையா. வெளியே மட்டும் நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்லா அப்படியே நான் இப்படிப்பட்ட கேரக்டர் தான் அப்படின்னு காட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா உள்ளே உங்களோட பாடி அண்ட் உங்களோட ஹெல்த்தை வந்து யார் மேனேஜ் பண்ணுவா? ஏன்னா ஒரு மெஷின் மாதிரி தானே, அப்படியே ஓடிக்கிட்டே இருப்போம். ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் திரும்பி பார்க்கும்போது அந்த மெஷின் வந்து ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லாமல், ப்ராப்பர் சர்வீஸ்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி வேலை செய்யாமல் போயிடும். நம்ம பாடியும் அதே மாதிரி தான். ஸோ நம்ம சிக் ஆயிடுவோம். இது வந்து இன்னும் எப்படி ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்கிறதுனா, இப்போ நிறைய குழந்தைங்க வந்து செல்ஃபோன் அடிக்ட்ஸாக இருக்காங்க. இந்த சோஷியல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா இருக்குல்ல. ஸோ அதனால் ஒரு 20 இயர்ஸ்க்கு உண்டான ஒரு பையனோ பொண்ணோ வந்து பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தோற்றத்தோடு இருக்கிறது இல்லை. எல்லாருக்குமே அந்த ஏஜுங்கிற ஒரு விஷயம் வந்து சீக்கிரமாக தெரியுது, வெளியே தெரியுது. ஒரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸ்னால் அந்தந்த ஏஜ்க்கு இப்படி தான் இருக்கணும்னு இருக்குது. பட் அந்த மாதிரி தெரியறதில்ல. நம்ம எல்லாருமே ரொம்ப ஏஜாக தான் தெரிய ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம சரியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறது இல்லை. சரி, இந்த லைஃப் ஸ்டைலில் என்னெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கும் அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் ஃபார்ம் பண்ணுவோம். உங்களோட கோல்ஸ் என்னங்கிறத பொறுத்துட்டு உங்களுக்கு ஒரு விஷன் போர்ட் செய்வோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மேஜிக் போர்ட். அதெல்லாம் நான் அந்த ஸ்டெப்ஸில் வந்து அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இந்த லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் செக்மெண்ட். அதுக்கப்புறம் உங்களோட ஹேபிட்ஸ் என்னெல்லாம் பார்த்துட்டு அதில் நல்ல ஹேபிட்ஸ் என்ன, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், இஃப் யூ ஹேவ் சம் நெகட்டிவ் ஹேபிட்ஸ் இல்லை பேட் ஹேபிட்ஸ் இருந்ததுன்னா அதை எப்படி வந்து
அதுலேருந்து அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா விஷயம் இந்த லைஃப் ஸ்டைலில் இன்வால்வ் இருக்கும். ஹெல்த்தியான ஃபுட் எப்படி சாப்பிட்றது, அதுக்காக வந்து இது டயட்டே கிடையாது, கம்ப்ளீட் ப்ராப்பர் நார்மல் ஃபுட் அவங்கவுங்க பாடிக்கு அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறது. ப்ளஸ் எல்லோரும் நம்ம வந்து இப்போது நல்ல ஆக்டிவான லைஃப் ஸ்டைலில் இருங்க அப்படின்னு சொன்னாலே டக்குன்னு வந்து அப்படி ஜிம்மில் மெம்பர்ஷிப் வாங்கிட்டு நான் வந்து டெய்லியுமே ஜிம் போகிறேன், பட் எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது, எல்லாம் வந்து என்னோடய டம்மி தெரியுது, ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்ல. அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, எல்லாரோட பாடி வந்து ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது போக நம்ம பாடியில் எந்தெந்த ஏரியாஸை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம வந்து அதை குறைக்கணும்னு நினைக்கிறோன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். எடுத்த உடனே நம்மளும் போய் ஒரு நான் சொன்ன மாதிரி ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணிட்டு நானும் வந்து ட்ரெட்மில் ஓடுறேன், நானும் வந்து ஆப்ஸ்க்கெலாம் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ உங்களோட டம்மி வந்து லோவர் அப்டமன் உங்களுக்கு குறைக்கணுமா, இல்லை வந்து அப்பர் டம்மி குறைக்கணுமா, ஆர்ம்ஸில் வந்து ஃப்ளாப்ஸ் குறைக்கணுமா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியா மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி குறைச்சாலே தாராளமாக எல்லாருமே டக்குன்னு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபிட்டான பாடி வந்து அச்சீவ் பண்ணலாம். இதெல்லாம் இன்வால்வ் ஆகிறது தான் வந்து இந்த லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்கின் கேர் அண்ட் க்ரூமிங் செஷன்ஸ் வரும். ஃபார் போத் மென் அண்ட் விமென் ரெண்டு பேருக்குமே பர்சனல் ஹைஜீன் அண்ட் க்ரூமிங் எப்படிலாம் பண்ணணும்னு. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பெருசாக வந்து யாருமே ஒரு சர்டன் ஏஜ்க்கு மேலே சர்டன் ஏஜ் வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து நம்மளை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வெளியெல்லாம் இருக்கிறனால நமக்கு அதை பற்றி பெருசாக நம்ம கான்சென்ட்ரேட்டே பண்ணுறது கிடையாது. நம்ம வீட்டில் நிறைய பேர் திட்டுவாங்க, தலைக்கு எண்ணெய் வெய்ய, ஒழுங்காக குழி, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் நம்ம வந்து பெருசாக பொருட்படுத்திக்கிறதே கிடையாது. பட் அதெல்லாமே ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயந்தான். ஸோ அது எப்படி நம்மளோட செல்ஃப் ஹைஜீன் அண்ட் க்ரூமிங் எப்படி பண்ணணுங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு ஒரு செஷன் இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான செஷன் அப்படின்னா என்னென்னா பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் டீடாக்ஸ். சரி, இந்த வார்ட்ரோப் டீடாக்ஸில் என்னெல்லாம் பண்ணுவேன்னா, நான் மேலே சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும், அதாவது உங்களோட பாடி ஷேப், ஃபேஸ் ஷேப், உங்களோட கலர், உங்களோட பர்சனல் ஸ்டைல் என்ன, இதெல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை வச்சுட்டு உங்களோட கரண்ட் வார்ட்ரோபை வந்து எக்ஸாமின் பண்ணுவேன். கரண்ட் வார்ட்ரோபை வந்து எக்ஸாமின் பண்ணுவேன்னு சொன்னோடனே என்னடா நம்ம வார்ட்ரோபை வந்து பார்க்க போகிறாங்களான்னு யோசிக்கக்கூடாது. ஏன்னா கண்டிப்பாக அது ஜட்ஜ்மெண்டலான ஒன்றா இருக்காது. இது என்னோடய ப்ரொஃபஷன். ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களை எப்படி பெஸ்ட்டாக காட்டுறதுங்கிறது தான் என்னோடய வேலை. ஸோ நான் உங்களோட வார்ட்ரோபையோ உங்களோட கிளாதிங் டேஸ்ட்டையோ வந்து நான் கண்டிப்பாக ஜட்ஜ் பண்ண மாட்டேன், ட்ரஸ்ட் மீ. அப்போ கரண்ட் வார்ட்ரோபை எடுத்துக்கிட்டு நாம் எடுத்த அனாலிசிஸ் ரிப்போர்ட் படி நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா கிளாதிங்கும் வச்சுருக்கீங்களான்னு பார்ப்போம். இதில் முக்கியமான விஷயமே தேவையில்லாதது எல்லாத்தையும் டிஸ்கார்ட் பண்ணுவோம். ஸோ தேவையில்லாதெல்லாம் டிஸ்கார்ட் பண்ண போதே ஆல்மோஸ்ட் உங்களுக்கே வந்து அது ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்மளோட ட்ரெஸ்ஸை வந்து டிஸ்கார்ட் பண்ணும்போது. பட் ஒரு ஃபங்க்ஷனல் வார்ட்ரோப் உங்களுக்கு எவ்ரிடே பேசிஸில் அந்த வார்ட்ரோப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். சொல்லுவாங்க இது மாதிரி பொதுவாக அட்லீஸ்ட் உங்கள் வார்ட்ரோப்பில் ஒரு 70 to 80% ஆஃப் த க்ளாத்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் அது ஒரு நல்ல ஃபங்க்ஷனல் வார்ட்ரோப்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளில் நிறைய பேர் அப்படி இருக்காது. இந்த டாப்பிக்கு நம்ம இன்னும் டீட்டெயில்டாக இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு தேவையான கார்மெண்ட்ஸ் மட்டும் வச்சுட்டு கிளஸ்டர்ஸ்னு ஒரு கான்செப்டை சொல்லித்தருவேன். அதாவது இப்போ இதை ஈஸியாக எப்படி புரிய வைக்கட்டும்னா, இப்போ ஒரு ஷர்ட் ஒரு ட்ரௌசர், இல்லை 2 ஷர்ட் ஒரு ட்ரௌசர் இருந்துச்சுன்னா இது 2 காம்பினேஷனில் தான் நம்மளால் போட முடியும். இதுவே 2 ஷர்ட்ஸ் 2 ட்ரௌசர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து 4 காம்பினேஷனில் நம்ம வேர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் எப்படி ஈஸியாக உங்களோட வார்ட்ரோப்குள்ளேருந்தே நீங்கள் வந்து இதுக்கு இன்னொரு டேர்ம்னு சொல்லுவாங்க, வார்ட்ரோப் ஷாப்பிங். பர்சனல் நம்மளோட செல்ஃப் வார்ட்ரோப் ஷாப்பிங்னே சொல்லுவாங்க. அதாவது நம்ம யூஸே பண்ணியிருக்க மாட்டோம், நம்ம இப்படி ஒரு காம்பினேஷனில் போட்டால் நல்லாயிருக்குமான்னு கூட நம்ம அதை யோசிச்சிருக்க மாட்டோம். அந்த மாதிரி நிறையா விஷயத்த உங்களுக்கு வந்து அதில் ஒர்க் பண்ணி சொல்லித்தருவேன் உங்களோட கிளாத்ஸ் வச்சு. சப்போஸ் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு தேவையான சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கான கிளாத்திங் உங்களுக்கு இல்லை, அங்கே மிஸ் ஆகுது அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து ஷாப்பிங் பண்ணுவோம். இந்த ஷாப்பிங் வந்து எய்தர் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் இந்தந்த பீசஸ் ஆஃப் கார்மெண்ட்ஸ், அதாவது இந்தந்த இப்போ சப்போஸ் உங்களுக்கு நான் ஒரு 4 கலர்ஸ் சஜஸ்ட் பண்ணுறேன், அதில் ஒன் ஆஃப் த கலர்ஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஷாப் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த கலர்ஸ் கொடுத்து இந்த மெட்டீரியல் இந்த ஃபேப்ரிக்கில் நீங்கள் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணுங்கள், இதுதான் உங்கள் மெஷர்மெண்ட்டுன்னு நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். சப்போஸ் அது உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னா அதுலேயும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். எப்படின்னா நான் அவங்க கூட ஷாப்பிங்க்கு வருவேன், என்கிட்ட உங்களோட கலர்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து சேர்ந்து ஷாப் பண்ணுவோம். அது இன்னுமே ரொம்ப ஈஸியாக அண்ட் ஃபன்னாக இருக்கும்.
சப்போஸ் நம்மளால் இப்போ இருக்க இந்த வர்ச்சுவல் வேர்ல்டில் நம்ம வந்து மீட் பண்ண முடியல, லைக் ட்ராவல் பண்ண முடியல, சம்வேர் ஃபார் அவேல இருக்கீங்க அப்படின்னா நான் உங்களுக்கான ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி கொடுப்பேன். ஸோ நீங்கள் வந்து அது உங்களோட ப்ளேஸ்லேயே வந்து அதை வாங்கிக்கலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு ஹைலைட் வந்து இந்த செக்மெண்ட் தான். எல்லாமே பார்த்தாச்சு, உங்களோட மெஷர்மெண்ட்ஸ் எடுத்தாச்சு, வார்ட்ரோப் ரெடி பண்ணியாச்சு, உங்களுக்கு அந்த கான்செப்ட்லாம் புரிய வச்சாச்சு. இப்போ கடைசி என்னது, மேக் ஓவர், த மேஜிக் மூமெண்ட் இல்லையா? அப்போது உங்களோட ஸ்டைல் எல்லாமே கண்டுபிடிச்சதை வச்சு உங்களை அப்படியே செம்மையாக அப்படியே மாற்றுறது தான் வந்து இந்த மேக் ஓவர் செக்மெண்ட். இது அப்படியே ஒன் டேயில் இதெல்லாம் நடக்குமானா இல்லவே இல்லை. இது ஒரு பெரிய ப்ராசஸ். நம்ம இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது உங்களுக்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். நம்மளோட ஸ்டைல் என்ன, நம்ம எந்த மாதிரி நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணணும், நம்மளோட ப்ரொஃபஷன் தகுந்த மாதிரி நம்ம இருக்கமாங்கிற மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து அந்த நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட பர்சனல் ஸ்டைல் வந்து மாறிக்கிட்டே வரும். ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த ஃபைனல் மேக் ஓவர் மொமெண்ட்டை உங்களை நீங்களே வித்தியாசமாக பார்க்கும்போது உங்களுக்கான கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்கும் பாருங்கள், அது அப்படியே வேறு லெவலில் இருக்கும். அது வந்து அப்படியே லைஃப் லாங் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக இருக்கும். உங்களை அப்படி நீங்கள் பார்த்துட்டு திரும்ப நீங்கள் வந்து இப்படி ரிவர்ட் ஆகி போக மாட்டீங்க. உங்களை எப்பயுமே நீங்கள் அப்படி அழகாக இருக்கணும்னே நினச்சிப்பீங்க. ஸோ இதுதான் வந்து லைனாக ஒவ்வொன்றா நம்ம பண்ணுற ப்ராசஸ் இமேஜ் கன்சல்ட்டிங் இல்லைனா இமேஜ் மேனேஜ்மெண்ட்டில்.